ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وماذا عليهم لو آمنوا بالله واليوم الآخر وأنفقوا مما رزقهم الله وكان الله به عليما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரா நிசாவினுடைய 39வது வசனம். இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் எல்லாம் வல்ல இறைவன், பொருளாதாரங்களை பற்றி பேசிய இறைவன் இந்த இரண்டாவது விஷயத்தில் வமாதா அலைஹிம் லவ் ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், முதல்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, யாரு தங்களுடைய பொருளாதாரங்களை செலவு செய்கிறாங்களோ அந்த செலவு செய்யக்கூடியவங்க முதல்ல என்ன செய்யணும்னா, அல்லாஹுவையும் இறுதி நாளையும் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யார் தங்களுடைய காசு பணம் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்கிறாரோ அவங்க மேல என்ன சொன்னான்னு சொன்னா, பெருமைக்காக வேண்டி செலவு செய்யாதீங்க, புகழுக்காக வேண்டி செலவு செய்யாதீங்க. பெருமைக்கும் புகழுக்கும் செலவு செய்வதன் மூலமாக எந்த விதமான பலனும் நன்மையும் அதில் இல்லை, பிரயோஜனம் இல்லை என்பதாக சொன்ன இறைவன் அடுத்து இந்த அதே வசனத்தில் அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வமாதா அலைஹிம் லவ் ஆமனு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு வஅன்ஃபிகு மிம்மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு வழங்கியதிலிருந்து தர்மம் செய்திருந்தால் அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதாக ஒரு கேள்வி எல்லாம் கேட்கிறான். முதல்ல ஈமானை பற்றி அல்லாஹ் பேசுறான். அதுல முதல்ல அல்லாஹுவையும் இறுதி நாளையும் முழுமையாக நம்பிக்கை கொண்ட நிலையில எந்த அமல் செஞ்சாலும் அதான் இருக்கணும். முதல்ல அல்லாஹ் அந்த நம்பிக்கையை தான் பார்க்கணும். சொன்ன இறைவன் வஅன்ஃபிகு மிம்மா ரஸகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ, பொருளாதாரத்துல எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து அவங்க தான தர்மங்கள் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதாக ஒரு கேள்விக்குறிய அல்லாஹ் வைக்கிறான். என்ன நேர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, வகான அல்லாஹு பிஹி அலீமா, நிச்சயமாக இன்னும் இவர்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவில் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் கொடுத்ததிலிருந்து நீங்க உங்களை விட ஏழ்மையான அனாதையான பலகீனமான மக்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை அல்லாஹ் கேட்கிறானே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் அல்லாஹ் தனக்கு வழங்கியதிலிருந்து மற்றவர்களுக்கு தானமாக தர்மமாக சகாத்தாக சதகாவாக கொடுக்கிறாரோ அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் பகரமாக அல்லாஹ் இவருக்கு அதை இரட்டிப்பாக ஆக்கி தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை இதுதான். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கிறாரோ அதை அவருக்கு அல்லாஹ் திருப்பி கொடுக்கும் பொழுது ஒன்றாக கொடுக்க மாட்டான், 10ஆக அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து நீங்க தர்மம் செய்திருந்தா அவங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதாக ஒரு கேள்விக்குரிய அல்லாஹ் வைக்கிறானே. இது யாருக்கு இந்த கேள்விக்குரிய அல்லாஹ் வைக்கிறானா, வகான அல்லாஹு பிஹி அலீமா, இன்னும் இவர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொல்றானே. இதை யார் அல்லாஹ் சொல்றானா, அல்லதீன யப்கலூன வயமுருன நாஸ பில் புகுல் என்பதாக மேல இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னா, கஞ்சத்தனம் செய்யாத, கஞ்சத்தனம் செய்யுமாறு அவர்களும் கஞ்சத்தனம் செய்வார்கள், மற்றவர்களுக்கும் அந்த கஞ்சத்தனத்தை அந்த கருமித்தனத்தை தூண்டுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான்ல. இவர்களை பார்த்து தான் இந்த கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். அவரும் கஞ்சத்தனம் படுவாரு. அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறவங்க அல்லது மக்களுக்காக வேண்டி தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடியவங்களும் போய் தடுப்பார். அப்போ கருமித்தனம் செய்யக்கூடியவர் அந்த கருமித்தனம் செய்யும்படி தூண்டக்கூடியவர்களுக்கு தான் அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததுலேருந்து கொஞ்சோன்னு நீ கொடுத்துட்டா உனக்கு என்ன வந்துட போகுது, வக்கான் அல்லாஹ்வே அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் இவர்களை போன்ற ஆட்களை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே,
தர்மம் செய்திருந்தால் என்னவாகும்? அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் பாதுகாக்கணும். தர்மம் செய்வதை ஷைத்தான் முழு மூச்சாக கெடுப்பான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்தை, அந்த தர்மத்தை எவ்வளவு தூரம் அவனால் ஷைத்தானால் முழுமையாக இறங்கி அதை தடுக்க முடியுமோ அவ்வளவு முழுமையாக என்ன செய்வான்? ஷைத்தான் தடுப்பான். அவனை கையில் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, வறுமையினுடைய பயத்தை ஏற்படுத்துவான். ஒருவரை தர்மம் செய்ய விடாமல் ஷைத்தான் தடுக்குவதற்கு அவனுடைய முதல் வழியே இதுதான், வறுமையினுடைய பயத்தை ஏற்படுத்துவான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, கொடுத்துட்டனா நீ என்ன செய்வ, நாளைக்கு உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, நாளைக்கு உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நாளைக்கு உனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த தேவைகளை முன்னிறுத்தி, அந்த தேவைகளை முன்னிறுத்தியதனுடைய காரணத்தை கொண்டு வறுமையினுடைய பயத்தை ஏற்படுத்துவான். வறுமையினுடைய பயத்தை ஏற்படுத்தி என்ன செஞ்சிருவான்? ஒருவர் செய்யக்கூடிய தர்மத்தை முழு மூச்சாக ஷைத்தான் கெடுப்பான். எந்த அளவுக்குன்னா, யார் அணு அளவு அல்லாஹ்விற்காக வேண்டி தர்மம் செய்கிறார், அவர் கொடுக்கக்கூடிய பொருள், அவர் கொடுக்கக்கூடிய அந்த தொகையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உணவா இருக்கட்டும், ஆடையாக இருக்கட்டும், அது ரொம்ப குறைவானதாக இருந்தாலும் சரி, அணு அளவு கூட அல்லாஹ் அவர் கொடுக்கக்கூடிய நன்மையில குறை வைக்க மாட்டார். நாளைக்கு வறுமை நாளில் அவர் நிச்சயமா அவர் பெற்றுக்கொள்வார். அவர் கூப்பிடுவோம், அல்லாஹ் கூப்பிட்டு உலகத்தில் வாழும் பொழுது இந்த நபருக்கு நீ உணவுக்காக வேண்டி உதவி செஞ்ச, இந்த நபருக்கு நீ ஆடைக்காக வேண்டி உதவி செஞ்ச, இந்த நபருக்கு நீ பொருளாதாரத்துக்காக வேண்டி உதவி செய்தாய் என்பதாக அல்லாஹ் கூப்பிட்டு அழைத்து சொல்லும் பொழுது, அப்போ நாம நினைப்போம், நாம கொடுத்த அந்த ஒருவேளை உணவுக்காக வேண்டியா அல்லாஹ் நம்மை அழைத்து நமக்கு நன்மையை கொடுக்குறோம், நாம் ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு ஒருவர் செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அணு அளவு கூட என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் குறை வைக்கவே மாட்டான். பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் உயர்த்துவான், பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவானே தவிர, தான தர்மங்கள் செய்தவர்கள், சதக்காக்கள் செய்தவர்களுக்கு நன்மைகளில் ஒருபோதும் குறைவு ஏற்படாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ கண்ணியமிக்க சகோதரர்களே, தர்மம் செய்வதை இந்த வசனத்தில் அல்லாஹ் வலியுறுத்திட்டு அந்த பெருமை காண்டி செய்யாத என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லிட்டு, மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல கருமித்தனம் கொள்ளாதீங்க, மற்றவர்களையும் கருமித்தனம் இருக்கிறதை போட்டு நீங்க தூண்டாதீங்க. அப்படி தூண்டக்கூடிய அந்த நபர்களை பற்றி நான் மிகவும் அறிந்தவன் என்பதாக இந்த வசனத்துல அல்லாஹ் பேசுறான். அதே போன்று இறைமறுப்பாளருக்கும் ஒரு இறைமறுப்பாளர் இருக்கிறார். தர்மத்துக்கு செய்யக்கூடிய தர்மங்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய நன்மையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு இறை மறுப்பாளருக்கும் அதற்குரிய நன்மையை இவ்வுலகத்தில் நிச்சயமாக அல்லாஹ் வழங்குகிறான். நம்ம பார்க்கிறோம், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, நன்மை இருக்கு, அவர் தர்மம் செஞ்சால் என்ன செய்யப்படும், அவருக்கு இத்தனை நன்மைகள் வழங்கப்படும் என்பதால நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு இறை மறுப்பாளருக்கு அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புகாரியில் இடம்பெறுந்த ஹதீஸ். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப், அவர் இஸ்லாமியர் கிடையாது, அவர் முஸ்லீமை ஏற்றுக்கொள்ளல. யார? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தூக்கி வளர்த்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவில் அந்த மக்கத்து குறைஷிகளிடத்தில் இருந்து, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அந்த மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு அவங்க கூடயே இருந்து பாதுகாத்தவங்க யார் அப்படின்னு சொன்னா அபூ தாலிப் தான். அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் தங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார், தங்களுக்கு உதவி செஞ்சாரு, அவர் இப்போ மரணிச்சுட்டாரு, அவருடைய நிலை இப்ப எப்படி இருக்கிறது என்பதாக கேட்கிறார். அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதாக கேட்கிறாங்க. அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் இப்போது ஆழம் இல்லாத ஒரு நரகத்தில் இருக்கிறார். அதாவது அடித்தளமான ஆழம் இல்லாத ஒரு நரகத்தில் அவர் இருக்கிறார். நான் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், அதாவது என்ன மட்டும் அவர் பார்க்காம பாதுகாக்காம அவர் கூட நான் இல்லாமல் இருந்திருந்தால் நரகத்தினுடைய அடித்தளத்தில் அவர் இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெறுது. அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பெருமானாருக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருந்த ஒற்றை காரணத்தினால அபூ தாலிபை அல்லாஹ் தஆலா ஆழமில்லாத ஒரு நரகத்தில் அல்லாஹ் அவரை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் அவரை ஆழமில்லாத நரகத்தில் வச்சிருக்கான். அப்போ இறை மறுப்பாளர்கள் அவங்க தர்மங்கள் செய்தாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் தர்மம் செய்வதற்கு உண்டான ஒரு நன்மையை அல்லாஹ் நிச்சயமாக வழங்குவான். அவர்களுக்கும் அதில் என்ன செய்யப்படாது, குறைவு ஏற்படாது. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் ஜக்காத்தோ தான தர்மங்களோ செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் அவருடைய அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்வியை பற்றி நாம் பார்த்தோம் சொன்னாலும் அது இதை பற்றி தான் கேட்கப்படும். அதாவது ஒவ்வொருவருடைய உரிமையை அங்க மறுமையில நிச்சயமாக அல்லாஹ் பிரிச்சு கொடுக்க போறான். யார் இந்த உலகத்துல ஒருவருடைய உரிமையை பறிச்சிருப்பாரு, ஒருவருடைய பொருளாதாரத்தை பறிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லா விதமான நிலைக்கும் சரியான ஒரு தீர்ப்பு எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா மறுமையில இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் மாலிகி யௌமித்தீன், நான் நியாய தீர்ப்பினுடைய அதிபதிங்கிறான் அல்லாஹ். இப்போ மறுமையில ஒரு மனிதர் வருவாரு, அவரு மிகப்பெரிய நன்மையோடு வந்து நிற்பாரு. ஆனால் அவர் திரும்ப அவருடைய விசாரணைக்கு பிறகு அவர்கிட்ட எந்த நன்மை இருக்காது, அடுத்தவருடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு செல்வார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். இப்னு கஸீரில் இந்த சம்பவம் இடம்பெறுது, இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நாளை வறுமை நாளில் ஒருத்தர் மிகப்பெரிய நன்மையோடு வருவார். ஆனால் அவரிடத்தில் கேள்விகள் ஆரம்பிக்கப்படும் பொழுது அடுத்தவங்களுடைய உரிமையை பறிச்சிருப்பார், அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை அபகரிச்சிருப்பார், அடுத்தவர்களை அவதூறாக பேசியிருப்பார், அடுத்தவருக்கு தர வேண்டிய காசு பணத்தை தராமல் இருந்திருப்பார், அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிச்சிருப்பார். இந்த மாதிரி நிறைய பாவங்கள் அவர்கிட்ட இருக்கும் பொழுது அதுக்கு பகரமாக அவருடைய நன்மைகளை வாங்கி வாங்கி பாதிக்கப்பட்ட நபருக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லிடுவான். இவர் இந்த செஞ்சிட்டார், இவருடைய நன்மை எடுத்து ஒரு குழு என்பதாக இவருடைய நன்மைகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொண்டு போய் சேர்ந்துடும். இறுதியாக மேலும் மேலும் பாவங்கள் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் பொழுது இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, இவர்கிட்ட பாவம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது பாதிக்கப்பட்ட நபரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எடுத்து இவன் பேரில் போடு என்பதாக அல்லாஹ் சொல்லி பாதிக்கப்பட்ட நபர்களுடைய பாவங்களை அதற்கு பகரமாக இவருக்கு இந்த பகரத்தை வழங்கப்படும். இறுதியாக நன்மையோடு வந்தவர் இறுதியாக செல்லும் பொழுது பாவத்தினுடைய சுமையோடு செல்லக்கூடிய ஒரு நிலையில மறுமையில ஒருத்தர் வருவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இணைமிக்க சகோதரர்களை, இந்த வசனத்துல அல்லாஹ் தான் சொல்றான், அல்லாஹ்விற்காக வேண்டி முதல்ல அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்வதில் உறுதியா இருக்கும். கஞ்சத்தனம் செய்யக்கூடாது. கஞ்சத்தனம் செய்யக்கூடிய ஒரு நிலையில யாரையுமே நாம உருவாக்கிறவும் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வை இறுதி நாளில் நம்பிக்கை கொண்ட நிலையில இருக்கணும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அது அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களாக ஒருவர் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அத்தகைய அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அத்தகைய வழியிலே வாழக்கூடிய நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.